அனைவருக்கும் வணக்கம். ஏசி மேக்ஸ் 9ஆம் வகுப்பு அளவியலில் பார்க்குறோம். பயிற்சி 7.2 தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்க்குறேங்க. கேள்வி 7வது கேள்வி. கேள்வி இதுதான். 4 சென்டிமீட்டர் பக்காலுடைய ஒரு மாதிரியான 3 கனசதுரங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கிறாங்க. இணைச்சா ஒரு கன செவ்வகமாக மாறும். இது ஒரு கனசதுரம். அதோடைய பக்கால 4 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இது இரண்டாவது கன சதுரம், அது 4 சென்டிமீட்டர் பக்க அளவு. எல்லாத்துக்கும் 4 சென்டிமீட்டர் பக்க அளவு. இது மூன்றாவது கனசதுரம் 4 சென்டிமீட்டர். இது முதல் கனசதுரத்தையும் ரெண்டாவது கனசதுரத்தையும் இணைக்கிறோம். அப்புறம் மூணாவது கனசதுரத்தையும் இணைக்கிறோம். இது போல் இணைச்சா ஒரு கன செவ்வகம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 4 சென்டிமீட்டர், ரெண்டாவதுக்கும் 4 சென்டிமீட்டர், மூணாவதுக்கும் 4 சென்டிமீட்டர் பக்க அளவு. இது அகலம் 4 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர் ஏற்றி எழுதிடும். அப்போது என்னென்னா 4 கூட்டினா எல் நீளம் கிடைக்கும், 12 சென்டிமீட்டர் கிடச்சிடும். அப்போது க்யூப் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா க்யூபாய்டாக மாறிடுது. அப்போ க்யூபாய்டுடைய லேட்டரல் சர்ஃபேஸை 12 சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். பிஹெச் வேல்யூ ஏற்றிடும். இப்போ எல் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், பி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், ஹெச் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் தான். இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஃபார்முலா எல்லுக்கு 12 அப்ளை பண்ணுறோம், பிக்கு 4 அப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளிகேஷனில், ப்ளஸ்ஸு பிக்கு 4 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹெச்சுக்கு 4 தான், ப்ளஸ்ஸு எல்லுக்கு 12 பெருக்கல் ஹெச்சுக்கு 4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 2 எழுதிக்கிறோம், அப்படியே ப்ராக்கெட் போட்டுறோம். 12 நாள் 48 வந்துடும். 4 4 16 ப்ளஸ் 12 நாள் 48 வந்துடும். இது மொத்தம் கூட்டு 48 16 48 கூட்டினா 112 வந்துடும். அப்போ ஈக்குவல் டு இது ரெண்டு பேருக்குன்னா 224 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துடும். இது டிஎஸ்ஏ. இப்போ எல்எஸ்ஏ பாருங்கள், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. 2 ப்ராக்கெட் எல்லுக்கு 12 அப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் பிக்கு 4, ஹெச்சுக்கும் 4 அப்ளை பண்ணிடும். அப்போ 2 ஈக்குவல் டு 12 4 கூட்டினா இருப்பது 16 வந்துடும். பெருக்கல் 4 அப்படியே எழுதிடும். 16 என்ன வரும், 32 வந்துடும். 4 32 4 பெருக்குங்க, என்ன இருப்பது எனக்கு 4 2 8 வந்துடும். 3 4 12 வந்துடும். அப்போ 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான். நன்றி.